வணக்கம். வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். நிறைய பேர் சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, எனக்கு வயிறு உப்பலா இருக்கு, நெஞ்சு எரிச்சலா இருக்கு, அது மட்டும் இல்லாமல் புளித்த ஏப்பமா எனக்கு வந்துட்டே இருக்கு, சரியா ஜீரணம் ஆகலை அப்படிங்கிறது தான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அது கூடவே எண்ணெயெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது, என்ன உணவு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பிறகு இந்த மாதிரி பிரச்சனைக்கு இயற்கையாக கிடைக்க உணவுப் பொருட்கள் வச்சு எப்படி தீர்வு காணலாம், 3 விதமாக நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் நீங்கள் மருந்து மட்டும் சொல்லுங்கள் போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஆனால் ஒரு வியாதி வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம், அந்த காரணத்தை தான் நம்ம சரி பண்ணணும். வியாதியை சரி பண்ணுவதை விட காரணத்தை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. இப்போ தலைவலி வருது, உதாரணத்துக்கு தலைவலி இருக்குது அப்படின்னு சொன்னால் தலைவலிக்கு மருந்து நம்ம நோக்கி போகிறது கூடாது. என்ன காரணத்தினால தலைவலி வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நம்ம தலைக்கு குளிச்சுட்டு தலையை சரியாக தூட்டாமல் விட்டுருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்கு தேவையான அளவு தண்ணீர் நம்ம குடிக்காமல் இருந்திருக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா சரியாக நம்ம மோஷன் வெளியேற்றாமல் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி மலம் கழிக்காமல் இருந்திருப்போம் அப்படின்னா கூட தலைவலி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம தினமும் சரியான அளவு தண்ணீர் குடிச்சிட்டு தலையை சரியாக தூட்டிட்டு அதுக்கப்புறமா மலமும் சரியாக கழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த தலைவலி வராமல் தடுக்கலாம். இதே மாதிரி தான் இந்த மாதிரி புளித்த ஏப்பம் வரும், ஒரு சிலருக்கு எதுக்கழித்து வரும். நிறைய பேர் அந்த மாதிரி அனுபவப்பட்டிருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை கழுவுனதுக்கு பிறகு ஒரு 2 நிமிடத்திற்குள்ளாக அவங்க சாப்பிட்ட உணவு அப்படியே மேல் நோக்கி அவங்களுக்கு வரும். ஆனால் அதோட சுவை எதுவுமே அவங்களுக்கு மாறுபடாது. அவங்க என்ன சுவையில் அவங்க சாப்பிட்டாங்களோ அதே மாதிரி அப்படியே மேல் நோக்கி வரும். அந்த மாதிரியெல்லாம் வரக்கூடாது. அது என்ன காரணத்தினால வருது அதே நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு சிலருக்கு இயற்கையாகவே, அதாவது பிறந்ததுல இருந்தே ஒரு சிலருக்கு அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். இன்னும் ஒரு சிலருக்கு இடைப்பட்ட காலங்களில் தான் அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது இந்த எதுக்கழித்தல் அப்படிங்கிறது. நம்ம சாப்பிடும் பொழுது அந்த சாப்பிட்ட உணவானது உணவு குழாயிலிருந்து இரைப்பைக்கு போகுது. இரைப்பைக்கு அடுத்து தான் நமக்கு சிறுகுடலுக்கு வரும். இரைப்பையில் ஒரு சில வேலைகளை நமக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிறுகுடலுக்கு வரும். ஆனால் அந்த உணவு குழல் இருந்து நமக்கு இரைப்பைக்கு போயிருச்சு அப்படின்னா மறுபடியும் நமக்கு மேலே வரக்கூடாது. அதாவது அந்த அமிலமானது, காரமானது, அந்த பித்த நீர் அதெல்லாம் கலந்த அந்த உணவு நமக்கு மேலே வரக்கூடாது. உணவு மண்டலம் நமக்கு ஒரு வழி பாதை தான். அது அந்த ஒரு வழி பாதை அப்படிங்கிறப்போ அந்த உணவு குழல் வரும், இரைப்பை வரும், அதுக்கப்புறமா சிறுகுடல் அப்படி நம்ம போயிட்டே இருக்கோம். ஆனால் இரைப்பையில இருந்து அந்த உணவானது மேல் நோக்கி வராமல் இருப்பதற்காக உணவு குழாய்க்கும் இரைப்பைக்கும் நடுவுல நிறைய தசை பகுதி இருக்கு. அந்த தசை பகுதி தான் உதரவிதான பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு வால்வு மாதிரி தான் நமக்கு செயல்படும். இந்த தசை பகுதியில பழுது ஏற்பட்டுருச்சு அப்படின்னா மட்டும்தான் அந்த அமிலமானது மேலே அந்த உணவு குழாயில எரிச்சல் நமக்கு ஏற்படுத்தும், எதுக்கழித்தலை நமக்கு ஏற்படுத்தும். இந்த மாதிரி அந்த தசை பகுதி பாதிக்கப்படுவதற்கு காரணங்கள் நான் சொல்றேன். மது அருந்துதல், அதிகமாக புகைப்பிடித்தல், அதிக காரமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருளை அவங்க சாப்பிட்றது, ஒரு சிலர் சின்ன வயசுல இருந்தே மாத்திரைகள், எந்த ஒரு விஷயத்துக்குமே அவங்க மாத்திரைகள் அதிகமாக எடுத்துக்கிட்டே வருவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை, அந்த மாதிரி அவங்க செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னாலும் இந்த தசை பகுதி பாதிக்கப்பட நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது அந்த எதுக்கழித்தலுக்கு நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு சிலருக்கு பிறந்ததுல இருந்தே ஏற்படும் சொல்லியிருப்பேன். பிறந்துக்கும் போதே அவங்களுக்கு அந்த தசை பகுதியில் பிரச்சனை ஏற்படும். இதை நம்ம உடனே சரி பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. இப்போ வாங்க இந்த மாதிரி புளித்த ஏப்பம், நெஞ்சு எரிச்சல் அதை நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டது இந்த வெற்றிலை. இந்த வெற்றிலையை மட்டுமே நம்ம பயன்படுத்த போகிறது இல்லை. இது கூட இன்னும் 2 முக்கியமான பொருள் வச்சு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் வெற்றிலையை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா சுத்தப்படுத்திட்டு, நல்லா தண்ணீரில் நல்லா கழுவி சுத்தப்படுத்தி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெற்றிலையை நல்லா நம்ம கழுவிட்டோம். உள்புறமும் நீங்கள் கழுவிக்கோங்க, வெளிப்புறமும் நீங்கள் கழுவிட்டு இந்த மாதிரி இருக்கிற இந்த காம்பு பகுதி இதை நம்ம பயன்படுத்தக்கூடாது, இதையும் எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த நுனி பகுதி இதையும் நம்ம எடுத்துடலாம். இதில் நம்ம அடுத்து சேர்க்க போகிறது, இந்த வெற்றிலையில நம்ம அடுத்து சேர்க்க போகிறது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம். கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 கிராம் வரும். அதனால் இந்த 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. பெருஞ்சீரகம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சீரகம், சின்ன சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க, சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட நம்ம சேர்க்க போகிறது
உப்பு, கல் உப்பு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப கொஞ்சமாக நீங்கள் எடுக்கணும். இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். இந்த கல் உப்பு இதை நீங்கள் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் மடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு வாயில் போட்டு மென்று நீங்கள் சாப்பிடணும். இதை நீங்கள் கண்டிப்பாக தினமும் செய்யக்கூடாது. வாரத்திற்கு ஒரு நாள் ஒரு வேளை மட்டுமே நீங்கள் சாப்பிடணும். அதுவும் கண்டிப்பாக நீங்கள் மதிய வேளைகளில் சாப்பிட்றது நல்லது. மதியம் சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு 15 நிமிடங்கள் கழித்து நீங்கள் சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்கள் மென்று சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், நாளடைவில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக இது வாரத்துக்கு ஒரு முறை மட்டும், ஒரு மாதத்திற்கு 4 வேளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்ததான் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போயும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். சிறுநீரகம் தொடர்பானது, இதயம் தொடர்பானது, நுரையீரல், அல்சர் இப்படி நிறைய போட்டிருப்பேன். அதனால் பிளேலிஸ்ட்டில் போயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி புளித்த ஏப்பமாக இருக்கட்டும், எதுக்கழித்தலாக இருக்கட்டும், நெஞ்சு எரிச்சலாக இருக்கட்டும், அதுக்கு காரணம் என்னெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, என்ன மாதிரியான உணவுகள் நம்ம எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக காலையில் நிறைய பேர் வெறும் வயிற்றில் காஃபியோ டீயோ குடிக்கிற பழக்கம் வச்சுருப்போம். இந்த மாதிரி குடிக்கிறவங்களுக்கு நான் சொல்லியிருக்கிற இந்த புளித்த ஏப்பம், நெஞ்செரிச்சல் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. காலையில் நீங்கள் காஃபி டீ குடிக்கலாம், ஆனால் ஒரு அரை டம்ளர் அது தண்ணீர் குடிக்கணும். அரை டம்ளர் தண்ணீர் குடித்ததுக்கு பிறகு வேணால் நீங்கள் காஃபியோ டீயோ நீங்கள் குடிச்சிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, வெறும் வயிற்றில் நம்ம வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது. இந்த வாழைப்பழத்தில் மக்னீசியம் அதிகமாக இருக்கிறதுனால காலையில் நம்ம வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மக்னீசியம் உடம்புல அதிகரித்து கால்சியம் அப்புறமா மக்னீசியம் அந்த ரெண்டுலையுமே ஒரு சமநிலை இல்லாமல் ஏற்ற இறக்கத்தை உண்டாக்கிறோம். இதனால எந்த காரணத்தை கொண்டும் வெறும் வயிற்றில் அந்த வாழைப்பழம் மட்டும் நம்ம சாப்பிடக்கூடாது. முக்கியமாக கிழங்கு வகைகள் சொல்லப்போனால் நம்ம சர்க்கரை வள்ளி கிழங்கு சாப்பிடுவோம், அப்படி இல்லை உருளைக்கிழங்கு, இந்த மாதிரியான கிழங்கு வகைகள் சாப்பிட்டோம் அப்படின்னாலே, ஏன்னா அந்த கிழங்குல டானின் அப்புறம் பெக்டின் அந்த மாதிரி தன்மை இருக்கிறதுனால அந்த குடல் வாழ்வை தூண்டி அதிகப்படியான செரிமான அமிலத்தை சுரக்க செஞ்சிடும். இதன் காரணமாக நெஞ்செரிச்சல் நமக்கு ஏற்பட்டுரும். சிலர் நம்ம கவனிச்சிருப்போம், சாப்பிட்டு முடித்ததும் ஏப்பம் விடுவாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. இல்லை அவங்க சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து அப்படி இல்லை 1 மணி நேரங்கள் கழித்து அதிகப்படியான ஏப்பம் வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா நம்ம அதை கவனிக்க வேண்டிய விஷயம்தான். அதெல்லாம் ஆரம்ப நிலையிலே நம்ம கண்டறிஞ்சிடணும். அதே மாதிரி வெறும் வயிற்றில் ஆல்கஹால் எடுத்துக்கக்கூடாது, புகைப்பிடிக்கக்கூடாது, தக்காளி பழம் அது சாப்பிடக்கூடாது, தயிர், முக்கியமாக தயிர் சாப்பிடக்கூடாது. மோராக கூட நீங்கள் ஆக்கி குடிச்சிக்கலாம், ஆனால் தயிர் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த நெஞ்சு எரிச்சல், புளித்த ஏப்பம் வராமல் நம்மளால தடுக்க முடியும். நீங்கள் தண்ணீர் குடிக்கலாம், மோர் குடிக்கலாம், நீர் ஆகாரம், நீத்தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடங்கள் நீச்சு தண்ணின்னு சொல்லுவாங்க. முந்தின நாள் மீதமான அந்த சாதத்தில் தண்ணீர் ஊற்றி போட்டு மறுநாள் காலையில் எழுந்ததும் குடிப்பாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். அடுத்த மெத்தட் என்னன்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம். அடுத்ததாக நம்ம எடுத்துக்கிட்டது இந்த கருஞ்சீரகம். இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். எந்தவித காரணத்தை கொண்டும் கருஞ்சீரகத்தை கர்ப்பிணிகள் நம்ம பயன்படுத்தவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் நேரங்கள்லையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். இப்போது இந்த கருஞ்சீரகத்தை எடுத்துக்கலாம். இந்த கருஞ்சீரகமும் நமக்கு நிறைய நன்மைகளையும் தரக்கூடியது. தலைமுடிக்கு மட்டும்தான் இல்லாமல் நிறைய ஏகப்பட்ட வியாதிகளுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியது நமக்கு இந்த கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகத்தை நம்ம எடுத்துக்கலாம். இதை மட்டும் பயன்படுத்த போகிறது இல்லை, இது கூட அடுத்ததான் நம்ம எடுத்துக்க போகிறது இந்த சீரகம். சீரகத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அகத்தை சீர்படுத்தக்கூடியது, உடல் உள்ளுறுப்புகளை சீரான இயக்கத்திற்கு கொண்டு வருவதற்கு இந்த சீரகம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கு. இந்த சீரகத்தையும் எடுத்துக்கலாம். உடலுக்கு நல்ல குளிர்ச்சியும் தரக்கூடியது. இந்த ரெண்டையும் நீங்கள் சம அளவு எடுத்துக்கோங்க. இது ஒரு 50 கிராம் அளவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த கருஞ்சீரகம் இதையும் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. சம அளவாக உங்களுக்கு இருக்கணும். இந்த ரெண்டையும் நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட இன்னும் ஒரு பொருள் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பனங்கற்கண்டையும் எடுத்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அந்த ரெண்டும் சம அளவு எடுத்துட்டு இது 100 கிராம், அது 50 கிராம்னா இது 100 கிராம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் 3ஐயும் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த கருஞ்சீரகம், சீரகம் அந்த ரெண்டையும் பவுடர் பண்ணி தனியாக வச்சுட்டு இதை தனியாக கூட எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த 3ஐயும் சேர்த்து 3 வேளை நீங்கள் சாப்பிடணும். சாப்பிட்டதுக்கு பிறகு காலை உணவு நீங்கள் எடுத்ததுக்கு பிறகு ஒரு 30 நிமிடங்கள் கழித்து அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த 3 சேர்ந்த கலவை. அதுக்கப்புறமா மதியம் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இரவும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. தொடர்ந்து 7 நாட்கள் நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னாலே போதும். கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. 3ஐயும் சேர்த்து நீங்கள் பவுடர் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். ஆனால் அதிக நாட்கள் வச்சுக்க முடியாது, கெட்டு போகிற மாதிரி உங்களுக்கு ஆயிரும். அதனால் அந்த 2ஐயும் தனித்தனியாக பவுடர் பண்ணிவிட்டு அதிலிருந்து அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த பனங்கற்கண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. வெறுமனே வாயில் போட்டு நம்ம மென்று சாப்பிட்டுடலாம். அப்படி சாப்பிட விரும்பாதவங்க நீங்கள் வெந்நீரில் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த பனங்கற்கண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அவ்வளோதான், நான் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிங்கில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.